எங்கள் ஊரில் வந்து சேலத்தில் வந்து ஏற்காடுன்ட்டு ஒரு மலை இருக்குது. ஏற்காடு மலையில் பார்த்தீங்கன்னா நிறையா செக் டேம் கட்டப்பட்டது, மேலேருந்து கீழே வரைக்கும். தண்ணி நிறுத்தி தான் வரணும். ஏன்னா பூமி வந்து ஒரு ஸ்பஞ்சு மாதிரி. இந்த வாட்டர் ஷெட் ஏரியாவில் தண்ணி மொல்லமாக நின்று கீழே போய் பூமிக்குள்ளே போய் ஊற்றெடுத்து ஆறு வழியாக ஓடி வந்து வானத்தோட உச்சியிலிருந்து கடலோட ஆழத்து வரைக்குமே ஒரு இந்த ஜர்னியை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வெள்ளம் வந்துச்சு சென்னையில். நாங்களும் ரொம்பலாம் அப்படி அழுவல, நீங்களாம் எங்களுக்கு அழுவுறது இல்லையே, நாங்களும் உங்களுக்கு அழுவல. ஆனால் என்ன கொஞ்சம் மூங்கிலெல்லாம் இருந்தது, நிறையா மூங்கில் இருந்தது. சரி மூங்கில் போட் ஆச்சு பண்ணி அனுப்புவோன்ட்டு போட் செய்ய ஆரம்பித்தோம். எல்லாமே வந்து கேட்டாங்க, என்ன படல் செஞ்சு அனுப்பிச்சிட்ருக்க, இன்னும் பிரயோஜனப்படாது, தண்ணியெல்லாம் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். இல்லைங்க இதை வச்சு வீடு கட்டிக்கலான்ட்டு ஒரு மூங்கில் சின்ன ஹட் போட்டு விட்டோம். மூங்கில் ஹட் போட்டு இப்போ மூங்கில் ஹட் வந்து கொடுத்துட்ருக்கோம், வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு உள் வரைக்கும் ஆழமாக போன விஷயம் என்னென்னா, இந்த டிஓஃபோ கிட்ட போனோம். சார் கொஞ்சம் சென்னைக்கு வந்து மூங்கில் வந்து வேணும், ஏற்காட்டில் பகுதியில் வந்து எல்லாம் மூங்கில் இந்த தடவை பூ விட்டுருச்சு, மூங்கில் நெல்லெல்லாம் விற்றுட்டோம், மூங்கில் காஞ்சு கிடக்க, மலைவாழ் மக்கள் வந்து நல்லா தட்டி அடிப்பாங்க பொழந்து, அதில் கொஞ்சம் ஹட் செஞ்சு அனுப்பலாம், நீங்கள் தொழிற்சாலைக்கு கொடுக்குற காசுக்கு எனக்கு கொடுங்க, சேர்த்து ஒரு 100 ரூபா கூட வாங்கிக்கோ, ஆனால் அந்த மலைவாழ் மக்கள்னால தான் அவ்வளோ பெருசாக தயாரித்து அனுப்ப முடியும், இந்த வெள்ள நிவாரணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அழுகுறாரு. நோ 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 சேஷாசாயி பேப்பர் மில்க்கு கொடுக்கணும், நான் பேப்பர் மில்க்கு கொடுக்கணும், அந்த மூங்கில உனக்கு கொடுக்க முடியாது. ஐயா 2 லோடு கொடுங்க, என்ன 10 குத்தை வெட்டி கொடுங்க. பிசிசிஎஃப் கிட்ட போனார், பிசிசிஎஃப் கிட்ட வந்தேன். அந்த பில்டிங் வந்து கேட்டால் நான் லெட்டர் அனுப்பிச்சு விட்டாரு. திருப்பி 3 நாள் கழிச்சு வந்தேன். ஐயா அந்த லெட்டர் வரலையா, லெட்டர் போயிடுச்சு, அங்கே போய் கேளு. திருப்பி டிஓஃபி கிட்ட போனோம், லெட்டர் வரலன்னாரு. அப்படிங்கிற ராஸ்கல் உனக்கு உதட்டினா உண்டா? இல்லை இவ்வளோ அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அரசாங்கம் வேலை செய்யுமா? இதோட அயோக்கியத்தனம் நம்மளால் பண்ண முடியுமா? பொது மக்களுக்காக நம்மளோட ஒரு மண் ஒரு தண்ணி பயன்படக்கூடாது. யாருக்காக பயன்படணும்? தொழிற்சாலைகளுக்காக பயன்படணும், பெரிய பெரிய கான்ட்ராக்டருக்காக பயன்படணும், நிறுவனங்களுக்காக பயன்படணும். காலையிலிருந்து தூர்வாரலன்ட்டு ஏரியில் தூர்வாரலன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏரி எல்லா ஏரியிலையும் தூர்வாரப்படுது. எதுக்காக வரப்பட்டது? நேஷனல் ஹைவே கட்டியிருக்காங்க பாருங்க, 4 வேலைன்னு, எல்லாமே நம்ம ஏரி மண்ணை தூர்வாரி கட்டப்பட்டது. இந்த தூர் யார் வர்றது? யார் அவன்? மணல் கொலகாரன். இன்னைக்கு ஏரி மேலேயும் கை வச்சுட்டான். எங்க மண்ணை நீ எடுக்கிறதுக்கு யாரு? கார்பரேட் பணமும் வேணாம், கார்பரேட் மக்களும் வேணாம். எங்க மக்கள் கிட்ட பணமும் நிறையா இருக்கு, ஆனால் கோயில் கட்டிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கிராமம் 50 லட்சம் 60 லட்சம் மாறி கோயில் கட்டிட்டு இருக்காங்க, ஆனால் குளத்தில் இருக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கு. இது மாறணும். நான் செத்துட்டேன்னா என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நிஜமாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அப்பா எல்லாம் வாழலாம், அம்மா எல்லாம் வாழலாம், தண்ணி இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியாது, காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை இதாக இருக்கு, நான் தண்ணி கூட மண் கூட ஒன்றா வருது, இது பற்றி ஆசை இல்லையே. சரி இந்த ஏரி வேலை முடிச்சிடுறேன். இது வந்து அம்மாப்பேட்டை ஏரின்ட்டு இருக்கு. இது 3 அடிக்கு 39 ஏக்கருமே பிளாஸ்டிக் இருந்தது, வாரிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 400 பேர் கூடுவோம், கம்புக்கூழ் சாப்பிடுவோம். ஒரு ஏரியில் 13,000 மரம், ஒரு ஏரியில் 12,000 மரம். இது அரிசிப்பாளையம் தெப்பக்குளம். இந்த ஏரி வேலை ஒரு முக்கியமான வேலையாக தெரியலங்க எனக்கு. ரொம்ப முக்கியமான வேலை இந்த அடிக்கிற லூட்டி எப்படி நிறுத்த போகிறோம்? நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக நிறுத்த முடியும். சேலத்தில் கஞ்சமலைன்ட்டு ஒரு மலை, 6000 ஏக்கர் மலை. ஜிண்டலோட ஒரு கம்பெனி கேட்டுச்சு, சேலம் ஸ்டீல் பிளான்ட், டோட்டலாக 6000 ஏக்கர். 3 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. வனத்துறை கிட்ட போய் 11ஆம் தேதி 2008 6வது மாதத்தில் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. நாங்கள் எங்களுக்கு எல்லாம் பொருள் வேணும், அந்த ஏன்னா கனிமம் எடுக்கணும், பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த ஓப்பன் பிளாஸ்ட் மைனிங் வாங்க, அந்த கனிமம் கொல்லை பண்ணணும், நாங்கள் ஆவணங்கள் கொடுனா. வனத்துறை எப்போ கொடுக்குறான் பதில்? 12ஆம் தேதி பதில் கொடுத்துட்றான் கையில், ஒரே நாளில் எல்லா ஆவணங்களும் கையில் கொடுத்துட்றான். அந்த மலையை காப்பாற்றணும், எடுக்க விடல. இங்கே மலையை எடுக்க விட மாட்டோம், வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணோம். ஆனால் 2000 பேர் கூடணும், 2000 பேர் கூடணும், அந்த மலையை காப்பாற்றணும். வேதாந்தான்ட்டு ஒரு பெரிய நிறுவனம் கொல்லிமலையும் ஏற்காடையும் மொட்டையாக அடிச்சிட்டு இருக்கான். மொட்டையை ஏன் ஆகக்கூடாதுன்னா, இது பாக்ஸைட் இருக்குது அந்த ஹில்ஸில். பாக்ஸைட் வந்து ஸ்பஞ்ச் மாதிரி வேலை செய்யும். மழை பெஞ்சா தண்ணி உரிச்சிக்கும், தண்ணி உரிச்சு ஊற்றெடுத்தா ஆறு ஓடும். இந்த பாக்ஸைட்டை வெட்டுறவனை 12 வருஷமாக கொல்லிமலையில் வெட்டிட்டு இருந்தான். வெறும் 8000 ரூபாய் செலவு. அந்த கம்பெனியை மூடிட்டோம். மால்கோங்கிற கம்பெனி மேட்டூரில் ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா ஜெயிக்க முடிஞ்சது. தூர்வாரி
ஏரிங்கெலாம் இப்போ எந்த ஏரி கொடுத்தாலும் டக்குன்னு சரி பண்ணிடுவோம். இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருக்கோம். நீங்கள் ஒரு 6 மாதத்தில் சேலத்துக்கு வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் சைட்டாக இருக்கும். ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்கோம், ஒரு பக்கம் ஏரியை தூர்வாரிட்டு இருக்கோம். 3வது பக்கம் ஒரு முக்கியமான வேலை, விவசாயம் நல்லா இருக்கணும், க்ரீன் லைஃப் ஸ்டைல் வேணும். இது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக நாங்கள் விறவை எரித்து கறி ஆக்கி மின்சாரம் தயாரிக்கிறோம். விறகுனா மரத்தை வெட்டுறது இல்லைங்க. எந்த விவசாயம் பண்ணாலும் உனிமுள் முளைக்கும், எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு ஆக்ரோ வேஸ்ட் வெளியே வரும். ஸோ இந்த விஷயத்தை ஏன் முக்கியமாக இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் எவ்வளோன்னு கேட்டேன். 16,000 கோடி நாங்கள் 1 மெகாவாட்டுக்கு. பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ் போனால் 32 கோடி ஆகிடுது. ஒரு 32 கோடியில் ஒரு தொழிற்சாலை போட்டால் அது 32 கோடியில் 1 மெகாவாட் 2 மெகாவாட்டெல்லாம் போட முடியாது. 500, 1000 அப்படி தான் போடணும். 16,000 கோடி முடுங்கி கிடக்குது. அடுத்த வாரம் தொடர்ந்துருவோன்ட்டு 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. 3 வருஷமாக அதே கதை கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் உருவாக்கின பிளான்ட்டு 2.5 கோடி 1 மெகாவாட்டுக்கு. வித்தியாசம் என்னன்னா 2 லட்சம் ரூபாய் பிளான்ட் போட்டிருக்கோம். பவரோட காஸ்ட், இதோட பவரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ரூபாயோட கம்மி, ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாயோட கம்மி. இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு கூகுளில் போய் டைப் பண்ணுங்க, ராய் சிங் தையா, பயோமாஸ் கேசிஃபயர் உருவாக்குனவர். ஸோ இதே மாதிரி பசுமை தொழிலில், காடு உருவாக்குறதுல, விவசாயம் பண்ணுறதுல லாபம் இல்லையா? லாபம் இருக்குது, லாபம் நல்லாவே இருக்குது. பசுமை எது இருந்தாலும் லாபம் இருக்குது. இங்கே இருக்கிற இளைஞர் எல்லாமே நீங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப தாராளமாக பசுமையாக வாழலாம், நம்ம நல்ல லாபத்தோடு வாழலாம். நான் 1 லட்சம் ரூபா போட்டிருக்கேன், மூங்கில் ஃபேக்ட்ரியில் 20 பேருக்கு வேலை கொடுக்குறேன். தொழிற்சாலைகள் 1 கோடி கொடுத்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது, 1 கோடி போட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது. நம்பாதீங்க, ஃபாக்ஸ்கான் நோக்கி எல்லாம் மூடிட்டு போயிட்டான், எல்லாம் சாதிட்டு போயிட்டான், கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பசுமை தொழிலில் நிறைய லாபம் இருக்குது, ஒரு மாற்று வழி. ஸோ கன்சர்வேஷன், ஆக்டிவிசம் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது 3மே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பணத்தாலையும் லாபம் இருக்குது, உடம்பும் நல்லா இருக்கும். தினைக்கும் காலையில் மண்ணும் தண்ணியும் கையில் பண்ணணும், சூரியன் பட்டால் ஹெல்த்தியாக இருப்போம், மூளை கொஞ்சம் அதிகமாக நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த 3க்கும் வழி இருக்குது. பியூஷ் மானுஷன் ஃபேஸ்புக்கில் தேடுங்க, திட்டுறதெல்லாம் அதோட வச்சுக்கோங்க.